அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீரிய வலி ஜமீஇல் மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم أوليس قد جعل الله لكم ما تصدقون إن بكل تسبيحة صدقة وكل تكبير صدقة وكل تحميد صدقة وكل تهليل صدقة وأمر بالمعروف صدقة ونهي عن المنكر صدقة وفي بضع أحدكم صدقة أو كما قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த கண்ணியம் பொருந்திய இஸ்லாமிய வாழ்வில் என் உயிர் தாஹா அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா சையதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் காட்டி தந்த நெறிமுறையை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய உத்தம மூமினாத்துக்களே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளும் ரஹ்மத்தும் நம்மின் மீது நீங்கா வண்ணம் பொழிந்து கொண்டிருக்க அல்லாஹ் நம்மின் மீது ரஹ்மத்தும் பரக்கத்தும் மஃபிரத்தும் இதுக்கும் மினன் நீரானும் நமக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பானாக. நம்முடைய குடும்பங்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன் சாலிஹீன் சுஹதாக்கள், முழு சமுதாய இஸ்லாமிய மக்கள், நம்முடைய தாய் தந்தை பாட்டன் பூட்டி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், பிள்ளை குட்டி, பேரம் பேத்தி, வாரிஸ், கியாம நொடிநாள் வரை நம்மின் மூலமாக தோன்றி வருகின்ற சமுதாயத்தில் அனைத்து மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று மிக சிறப்பான ஒரு சமுதாய மக்களாக அல்லாஹ் எதிரிகளுக்கு முன் நம்மை ஈமானில், இஸ்லாத்தில், ஈகானில் தன்னை நிமிர்ந்து வாழ அல்லாஹ் ரசூலுடைய அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைப்பதுடன்
நாம் சத்திய கோட்பாடில் வாழ வேண்டும் என்ற வைராக்கியமுடைய எண்ணத்தோடு அமல்களில் எதையும் பிசகி விடாமல் ஃபர்து முதல் சுன்னத்து, நஃபிலு, வாஜிபு இன்னும் எண்ணற்ற ஒரு அணுவான நன்மையானாலும் அதை நாம் இழந்து விடாமல் பெற்றுக்கொள்ளும் அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கோடான கோடி நியமத்தாக வழங்கட்டுமாக. இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி சிந்திக்குகின்ற ஆற்றல்கள் வர வர குறைந்து கொண்டே இருக்கின்றது. முன்பு காலத்தில் இருந்த சங்க காலம் என்று சொல்வார்கள், அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை, மன உறுதி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, வழிமொழிந்து பெரியவர்களோடு ஒத்து உணர்ந்து அவர்கள் சொல்லை கேட்டு நடக்குகின்ற அருள் பாக்கியம் எல்லாம் இப்போ தரிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அறிவை பெற்றுவிட்டதாக நினைத்து முந்தி கிடைத்த அறிவை விட, அவர்கள் கண்டுபிடிப்பை விட, அந்த அருள்மிக்க விவசாயத்தில் கிடைக்கின்ற ஞாமத்துக்களை விட, கல்வி ஞானங்களிலே செய்கின்ற அமல்களை விட இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதிலேயும் குறிப்பாக இஸ்லாத்திலே பல்வேறான அருள் இரவுகள் வழங்கப்பட்டிருக்கு. மக்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமும் கூட ஒரு பிளாக்கொட்டைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட அந்த இரவுகளுக்கு இல்லாமல் குழி தோண்டி பிதைத்து விட்டார்கள். காரணம், ஆணவம், அகம்பாவம், மமதை தலைக்கேறி உச்சியிலே இவர்களை ஆற்றி கொண்டிருப்பதால் ஷைத்தானின் மாயையில் மதிமயங்கி உலகத்துடைய பொருளுக்காக தங்களை அடகு வைத்து அதை எப்படியும் அடைந்து நாம் அவைகளிலிருந்து உலகத்தினுடைய காரியங்களை சரி செய்து கொள்வோம் என்ற வாழ்வை தரித்திரியம் பீடிக்கப்பட்டதாக இவர்கள் எடுத்துக்கொண்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தடி எடுத்தவன் தாண்டவம் ஆடுவான் என்பதற்கு ஒப்ப உலகத்தில் அனைத்து விஷயங்களிலுமே சத்தியத்தை கடைபிடிக்காத வண்ணம் அசத்தியத்தின் மீது சென்று கொண்டிருக்கக்கூடிய சமூக மக்கள் சத்தியத்தின் கோட்பாடை இழந்து நெறி தவறி வழி தவறி பிசகி வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன? காசு, காசு, உலகம், உலகம், ஆடம்பர, அவருடைய கண்களுக்கு அழிப்பொருள் தெரிகின்ற வாழ்வு. சில பேர் சொல்வதை கேட்கலாம், வாழ்ந்தா கோடீஸ்வரனா வாழணும்டா, வாழ்ந்தா கொடி கட்டி பறந்து வாழணும்டா, வாழ்ந்தா அவனை விட சிறந்தவனா வாழணும்டா, இப்படித்தான் சொல்கிறாங்க. அமல் செய்தால் முந்தி சஹாபாக்கள் செய்தார்களே அதுபோன்றாவது செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை. வழி தவறி இன்னைக்கு சூழல் இருக்கு. இஸ்லாத்திலே அருளப்பட்டிருக்கின்ற அருள் கொடைகளில் முக்கியமானவை அல் குர்ஆனுல் கரீம், அதற்கு மறுபேர் கலாமுல்லா, முஸ்ஹப். இந்த கலாமுல்லா என்று சொன்னால் இறையின் அல்லாஹுவின் பேச்சுக்கள். இந்த கலாமுல்லாவை இஸ்லாமிய சமூகங்கள் சுபூஹ் தொழுகைக்கு பிறகு, லொகரு தொழுகைக்கு பிறகு, மக்ரிபு தொழுகைக்கு பிறகு எந்த அளவிற்கு அந்த ஜுசுக்களை மதித்து சிரமேற்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்போ பாரு டைம் இல்லை, ரொம்ப அரிதாக இருக்கு. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் அங்கே இங்கு ஓட வேண்டியது இருக்கு. ஓத மட்டும் டைம் இல்லை. ஓத டைம் இல்லை என்றால் காலையிலிருந்து இரவு வரை எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இரவிலே புருஷனோடு உறவாடுகின்ற அதற்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குர்ஆனை கிஞ்சிற்று ஒரு ஜுசு கூட ஓத முடியாத சமுதாயம். என்ன சமுதாயம்? நாம் சிந்திக்கணும். ஒரு மஹல்லாவில் 100 வீடு இருக்கு, 10% குர்ஆனை ஓதுவது ரொம்ப அரிதாக இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஓதிக்கொண்டே உலக காரியங்களை வரியின் மீது கை வைத்து கொண்டு பேசுவதை இன்றைக்கி பார்க்க முடியும்.
ஒளி செஞ்சு குர்ஆனை ஓதுவதற்கு குர்ஆனை முஸ்ஹஃபை கையில் ஏந்திவிட்டால் அதை ஆரம்பித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்ததிலிருந்து அந்த ஜுசு நாம் இலக்கு வைத்திருப்போம், ஒரு ஜுசு அரை ஜுசு, அது ஓதி முடிக்கும் வரை நாம் யாருடனும் பேசுவதை தவிர வேண்டும். காரணம், அது ரஹ்மான், ரஹீம், கஃபூர், அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைசல் ஹாதி இல்லாஹு, அவனிடத்திலிருந்து வந்தது. அதை நாம் ஓதும்போது நமக்கு ஒரு மரியாதை, உள்ளத்தில் மதிப்புகள் பொங்கி எழ வேண்டும், ஆர்வம் பொங்கி எழ வேண்டும். ஏன் நமக்கு வருவதில்லை? நாம் அட்டச்சோம்பேறிகளாக, அடி நிலை கருத்தவர்களாக நமது வாழ்வை நாம் ஆக்கிக்கொண்டோம். சோறாக்குனா அடி சோறுடா, அதை பிடிச்சி தூக்கிடுடாண்டுவோம். போடும்போதெல்லாம் எல்லாம் நல்லது தான். யாரால் அடிபிடித்தது? நம்மால் தானே. அதையும் திங்க முடியல, அது ஒரு கசப்புத்தன்மை தட்டுப்படும். அப்போ அந்த அளவுக்கு அதை மொருக விடாமல் ஆக்குவது நமது கடமை அல்லவா? அதுபோன்று நாம் செய்கின்ற அமல்களை பக்குவமாக பார்த்து அல்லாஹ் ரசூல் ரசிக்கும் பொருட்டு, ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் அதை செய்யணும். அதை செய்வதற்குன்றிய ஆற்றல் ஏன் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இல்லை? 5 பங்காக வச்சுக்கிட்டாங்க ஒரு நாளே. ஒரு பங்கு ஆடம்பரத்திற்கு, ஒரு பங்கு உணவு, தன்னுடைய சுயங்களை நிறைவேற்றுவதற்கு, ஒரு பங்கு ஆணாக இருந்தால் சம்பாதிக்க, பெண்ணாக இருந்தால் சொந்த பந்தங்களோடு உறவாட, இன்னும் ஒரு பங்கு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை மறந்து உலக காரியங்களில் ஈடுபட்டு நேரத்தை செலவழிப்பது. மறு ஒரு பங்கு ஆணாக இருந்தால் மனைவிக்காக, மனைவியாக இருந்தால் ஆணுக்காக. எங்கே நேரம் இருக்கு அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வோடைய, அல்லாஹ்வோட பேச, ரசூலோட பேச. ஃபஸ்அலு, நீங்கள் கேளுங்கன்றான் அல்லாஹ். எதை அல்லாஹ்ட்ட கேட்கிறது? எப்படி அல்லாஹ்வோட பேசுவது? மாநபியுடன் எப்படி நாம் அவர்களை கடைபிடிப்பது? அவர்கள் சொன்னதை நாம் எப்படி சிறமேற்கொண்டு அவர்கள் சொன்ன வழிகளை நாம் பின்பற்றுவது? இதற்குண்டான அவகாசங்கள் எல்லாம் நமக்கு கிடைப்பது அறியா புதிராக இருந்து கொண்டிருக்கும். அரிசி முதல் அடிவாதாரம் வரை படைத்த அல்லாஹ் அணுவையும் இருளிலும் வெளிச்சத்திலும் மகா கண்ணுக்கு தெரியாத இடத்திலும் கண்காணிக்கும் போது நம்மை அல்லாஹ் கண்காணிக்க மாட்டானா? நாம் கொண்டிருக்கின்ற கலிமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த பேரொழியை கொண்டு நம்மை அடையாளம் கண்டுபிடித்து விடுவானே. நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்பதை நாம் இங்கு உணர்வது என்பது கிடையாது. இஸ்லாமிய சமூகம் ஏதோ ஒரு இருளை நோக்கி இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்கள் சொல்லை நம்பி, செய்திகளை நம்பி, நாடுகளை நம்பி அனைத்தையும் இலக்கண்ணிக்க தயாராகி கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அடிமட்டத்தில் மிக கேவலமான வாழ்வுகள் தொடங்கி இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகள் எதெல்லாம் புறம் தள்ளப்பட்டதோ அவைகளை முன்னோடி எடுத்துச் செல்கின்றது. அந்நிய நாட்டில் பின்னோடியாக அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிய நிலைகளில் இஸ்லாமிய சமூகம் போய்கொண்டு வெளிநாட்டில் சம்பாதிப்போம் என்று எண்ணக்கூடிய வெளிநாட்டுடைய கதைகளை இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் கதாநாயகனாக இருந்து முடித்து வைத்திருக்கின்றான் என்பது உங்களுக்கு அறியவில்லையா? ஆண்டுக்கு ஒரு முறை சவுதியின் கோரப்பிடி தாண்டவமாடும் நிலை. இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத் ஃபஅலுல் லிமா யுரீத். ஆயத்தை எடுத்து பாருங்க. எத்தனை நாடுகள்
ஏறத்தாழ சில நிமிடங்களில் நாட்களில் இந்த காசா பலஸ்தீனை அழித்து விடுவோம் என்று நாடுகள் கங்கணம் போட்டது. இந்த அமெரிக்காக்கார எதுக்குமே உதவ மாட்டான். நரகத்தின் நடு குழி அவன். யூதர்களுக்கு மாத்திரம் உதவக்கூடிய அந்த அமெரிக்காவும் இஸ்ரவேலும் சில மாதங்களில் நாட்களில் அழித்து விடுவோம் என்று இன்றைக்கு அந்த மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற ஆங்காரத்தோடு பரஸ்பரங்களையும் குண்டுகளையும் தகாத பொருள்களையும் ஏற்று அந்த மக்களை ஊரை அழிக்காமல் விடமாட்டேன் என்று நினைப்பது இவங்க அப்பன் விட்டு இடம் இல்லை, அது அல்லாஹுடைய இடம். அல்லாஹ் படைத்தான், அல்லாஹுடைய இடம். முதல் இல்லம் காபா, பைத்துல் முகத்தஸ். முடிஞ்சிச்சா? வெறுமென மக்களை கொண்டிருக்கான். ஆனால் எல்லா அந்த யூத ஈன பயல்களும் எல்லா நாட்டிலையும் ஓர் இன சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அவனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கான். நல்லோர்கள் மாத்திரம்தான் முஸ்லீம்களுக்கு, இந்த பலஸ்தீனுக்கு, காசாவுக்கு அவங்க ஆதரவு காமிச்சிருக்காங்க. எவன் காமிக்கிறானா இல்லையோ, படைத்த ஹக்குல் ஆலமீன் விடுவானா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனையிலும் வேதனையிலும் இன்பம் முறுகின்ற வெற்றி தான் அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கின்ற நிரந்தர வாழ்வு என்பதை நாம் இந்த உலகத்தில் மறந்துடக்கூடாது. சமூகமே, நீ முன்னோட்டி செல்வதை விட நீ சொல்வதை போன்று டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணாதே. வனுன்ஷியாக்கும் ஃபீ மா லா தஅலமூன். அல்லாஹ் நாடி உன்னுடைய நரம்பை ஒன்று டச் பண்ணி இழுத்துட்டாண்டா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கைகால் விழுந்துடும். எத்தனை விதமான நோய், குன்மத்தை போய் பாருங்க. இந்த நோய்வாய்ப்பட்டவங்களை பாருங்க, எத்தனை விராட்டிஸ் நோய். விராட்டிஸாக நாம் உணவு உண்றோம். பூமியை நோண்டி சோறாக்குறான், அதுக்கு என்னமோ பேர் சொல்கிறான். அதுக்கு பிறகு பசவு சோறுன்றான், அதுக்கு பேர் பிரியாணின்றான். விதவிதமாக இன்னைக்கு அதையும் ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்தில் அப்படி கை தட்டுறதுக்குள்ளே வந்துடுது. அவன் கொண்டு வரக்கூடிய பொசிஷனை பார்த்தீங்களா? குண்டிக்கு பின்னால் முதுகில் வச்சுருக்கான், கரெக்டாக குண்டிக்கு பின்னால் தொங்குற மாதிரி பேக். குசு விட்டாண்டா அந்த உணவில் தான் படும். அந்த சோத்தை வாங்கி திங்கக்கூடிய சீரழியும் சமுதாயமாக மாறாதே. நெஞ்சை தட்டி உன்னை எழுப்பி எழுச்சி மிக இஸ்லாமியனாக வாழ்வதற்கு நீ முயற்சிக்க வேண்டும். எவனை பாரு ஆன்லைன். அது வெளிநாட்டில் இருந்துட்டால் போதும். அங்கே உள்ள அரபு நாட்டு சோறு திங்கிறாங்களாம், அரபி சோறு, அரேபியன் ஃபுட். அரேபியன் புட்டு உனக்கு கபூரில் எந்த பிரயோஜனம் அளிக்காது. மலேசியன் புட்டு வேலை செய்யாது. எந்த புட்டும் உனக்கு அங்கே வேலை செய்யாது. மாற்றமாக 8 மாத காலங்கள் காசா பலஸ்தீனுடைய நிலையை நீ நினைத்தால் அரேபியன் புட்டுடைய நிலையை அங்கே கொஞ்சம் கூட இல்லையே. ரமலானில் கூட எந்த ஒரு நாள் அன்னைக்கு பிறந்த வேர்களும் கொண்டு கொடுக்க முடியவில்லையே. பாவம் அந்த மக்களுக்கு. கபூர் புட்டு தான் கிடச்சிச்சு. தண்ணியை தவிர, நெருப்பை தவிர, அங்கே எரியப்படும் குண்டை தவிர அவர்களுக்கு எந்த ஃபுட்டும் கிடைக்கவில்லையே. இஃப்தாரிலும் சகரிலும் ஏனைய நேரங்களிலும் டீ குடிப்பதற்கு கூட டீ பொடியும் ஜீனியும் அவர்களுக்கு கிடைக்கல. எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ் எப்படி அவர்களை காப்பாற்றுகின்றான்? யஹ்தி மை யஷாஉ வ இலைஹி யுனீப். இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு குர்ஆனில் 6566 ஆயாத்துக்களில் சொல்லப்பட்ட அந்த மறைமுகமான விஷயங்களை விளங்காத காரணத்தால் இன்னைக்கு மாறுதட்டி உலகம் டிஜிட்டல் என்று ஏனையோர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆது, ஃபிரௌன், சமூது கூட்டத்தினுடைய ஷத்தாதுடைய நிலைகளை எல்லாம் அறிந்த இந்த சமூகம் ஏன் அல்லாஹ்வை ரசூலை மறந்து அதன் வழி நடக்காமல் கலாமுல்லாவை ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு கூட தொட்டு ஓதி பார்க்காத சமுதாயமாக இருக்குது. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் 30% இருக்காங்க.
டெய்லி குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் 30% இருக்காங்க. 40% மக்கள் செத்து பித்தி பிடித்த பிணங்களாக, செத்து ரோட்டில் கிடைக்கின்ற எலியை போன்று துர்நாற்றமிக்க உலகத்தைத்தான் விரும்பி கொண்டிருக்காங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், ஹுப்பு துன்யா ஜீனத்துன் வ தஃபாகுருன். இந்த துனியாவை நேசிப்பது, துனியாவுடைய பொருளை நேசிப்பது தற்பெருமையை தான் கொடுக்கும். அது வறண்ட நாற்றத்தை ஏற்படுத்தி விடும் அல்லவா. நாம் எதை கொண்டு முன்னோடிகளாக இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் எடுத்து செல்கின்றோம் என்பதை சமூகமே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கின்ற நியமத்துக்களில் மிக சிறந்த நியமத் நம்மை இஸ்லாத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்திருக்கின்றான். நம்முடைய தலைமுறைகள் சரியாக இருக்கு. யார் இஸ்லாத்திற்கு நம்மளில் வந்தவங்க இல்லை, இருந்தவர்கள் தான் நாம். ஏனையோர்கள் கர்ஜிப்பதை போன்று அறிவை இழந்தவர்கள் இஸ்லாத்தில் நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்வது அடிப்படை முட்டாள்தனம். எல்லாம் மனுஷரை மறந்துட்டான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது முதுக தடர்ன உடனே வெண்மையான வஸ்து பூரா விழுந்துச்சு. பிறகு இடது முதுவை தடது உடனே கண்ணங்கரே 2 நாய் விட்ட மாதிரி விழுந்துச்சு. கேட்டான் ரப்பு, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய அல்லாஹ் இரட்சகன் இல்லையா, உங்களை படைத்தவன் இல்லையா என்று கேட்டது. இந்த வெண்மை வஸ்து முழுவதும் சொன்னது காலு பலா, நீ எங்களுடைய இரட்சகன் தான் என்று ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு நாம் இஸ்லாத்தை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொண்டவர்கள், கயவர்கள், மடையர்கள், விளங்காதவர்கள், இந்த உலகத்தில் தன்னுடைய பேச்சை மக்கள் ரசிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அறிவியினர்கள் சொல்ல நீங்கள் கேட்காதீங்க. இஸ்லாம் இடையில சில பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கருப்புல இருந்து சில பேர் அல்லாட்ட தௌபா செஞ்சு இடது முதுகில் வந்தவங்க வேண்டாம் உலகத்தில் இஸ்லாம் ஆகலாம். ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்றால் அதில் உள்ளவர்களுக்கு கிடைத்த ஹிதாயத், நமக்கு கிடைத்த ஹிதாயத் ஆலம அர்வாகிலே காலு பலா, அல்லாஹ்வை பார்த்து நாம் ஈமான் கொண்டிருக்கோம். நம்மை யாரும் சீண்ட முடியாது. உலகத்தில் போட்டிருப்பான், யாமிருக்க பயம் ஏண்டு. அல்லாஹ் ரசூல் நம்மை படைத்து வழிகாட்டி இருக்கும்போது நமக்கேன் பயம்? பொய்யர்கள் எல்லாம் மெய்யர்களை போன்று வாழுகின்றார்கள், மெய்யர்கள் எல்லாம் பொய்யர்களை போன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணமே அறிவை இழந்து உலக பொருளாதாரத்தை நேசித்ததுதான் காரணம். இந்த உலகத்தில் அறிவை மங்க வைக்கக்கூடிய பொருள் 3. ஒன்று மங்கை, 2வது உலகத்தினுடைய அழகு போதை, 3வது கொடிகட்டி வாழ்ந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அழிகின்ற பணம் பொருளாதாரம். இந்த 3ஐ அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் தான் கலாமுல்லாவை இஸ்லாத்தில் இருந்தாலும் அவர்களால் தொழ முடிவதில்லை. சில பேர் கேளுங்க, குரானை எடுத்துட்டாஜர கொட்டாவியா அவர் உண்டுவாங்க, சைத்தான் விட்ட மாதிரி. ஏன் நீ அவுது பிஸ்மி சொல்லு, குரானை எடுக்க முன்னே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ மின் ஷர்ரி ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு. அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குரானை எடு. அது ஓதி முடிக்காமல் உனக்கு சோறு கூட திங்க மனசு வராது. ஏன்? எப்பேர் கொட்ட வஸ்துவு கபரில் நம்மளுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய முழு விஷயத்திலையும் குர்ஆன் தான் நெருங்கிய நண்பன். அந்த குர்ஆன் தான் நமக்கு வாதாடும். அந்த குர்ஆன் தான் நம்முடைய கபறுகளை மிகப்பெரிய ஒரு ஒளியாக, ஒளி மண்டலமாக மாற்றி அமைக்கும். யாரும் இதை மறந்துடக்கூடாது. அமல் என்று சொன்னால் அடியொட்ட நடுகின்ற உடம்புகள் தான் இருக்கு. என்னன்னு தெரியல, ஒளி செஞ்சுட்டு குரான் ஓதணுண்டு ஆசையாக தான் இருக்கு. இதெல்லாம் கள்ளத்தனம் பிராடு, ஏவன் பிராடு. இது குரானை தொடுறதுக்கு ஆசை தேவையில்லை, ஈமான் தான் தேவை.
ஆசை 60ஐயும் செய்யும். அதிலே ஒன்று ஹாயினத், மோசடியைத்தான் ரொம்ப செய்யும் ஆசை. ஒரு பொம்பளை ரோட்டில் போகுது, ஒரு ஆம்பளை ஆசைப்பட முடியுமா? ஒரு ஆம்பளை ரோட்டில் போகிறான், பொம்பளை ஆசைப்பட முடியுமா? அப்போ இந்த ஆசை ஒவ்வாதது, பிரயோஜனமற்றது. தன்னுடைய மனைவி போகிறா, அந்த மனைவி ஆசையோடு அழைக்கலாம். கணவன் போகிறான், கணவனுக்கு மனைவி ஆசையோடு அழைக்கலாம். ரோட்டில் போகிறக்கூடிய ஒரு ரொகையாவை, என் பின்னாடி பேர் ரொகையா தான், அடிவாடி ரொகையாண்டா வருவாளா? அவள் போட்டிருக்கிற பிச்சிருவா தூக்கிட்டு. அப்போ தகுதி இல்லாத வாழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டு நான் குர்ஆனை தொடுவதற்கு ஓதுவதற்கு எனக்கு அம்புட்டு உயிராக இருக்கு என்று சொல்வதற்கு இது துர்நாட்ட சாக்கடை போடையால் சொல்லும் வெறும் சொல். இந்த குர்ஆன் இன்ஹாதா கவுலுன் ரசூலுன் கரீம் அப்படி வந்தது, லேசா வரல. இதை ஓதும் ஆற்றல் இஸ்லாமிய உடம்பில் இரத்தத்தில் ஊறி இருக்கணும். ரத்தம் குர்ஆன் ஓதணும், கண்ணு குர்ஆன் ஓதணும், காது குர்ஆன் ஓதணும், நாவு குர்ஆன் ஓதணும், உள்ளம் குர்ஆன் ஓதணும். அப்பத்தான் அந்த தொனி குர்ஆனோட இணையும், குர்ஆனோட இணையும். யாரும் பாருங்க, கொஞ்சம் நேரம் ஓதுங்க குர்ஆன் எடுத்து. எங்கங்க ஓதணுன்னா நான் கொஞ்சம் நேரம் சென்று ஓதிக்கிறேன். இப்போ உங்கள் முன்னால் ஓதுனா பெருமைக்கு ஓதுன மாதிரி ஆயிரும். அட பெருமைக்குத்தான் ஓதுவேன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள் இந்த ஆயத்தில். அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதாய, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்த அந்த நேர்வழி எது? குர்ஆன். இந்த இடத்துல நேர்வழியை கொண்டு கருத்து குர்ஆன். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழி குர்ஆனை யார் பின்பற்றி நடக்குகின்றனரோ ஃபலா யதில்லு வலா யஷ்கா, ஒரு காலமும் அவர்களுக்கு சிரமமும் வராது, வழிகேடும் இருக்காது. இப்போ 2 தடவை மடக்கி சொல்கிறான். இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய. இந்த இடத்துல ஹுதா என்பது குர்ஆன், நூர் என்பது குர்ஆன், ஹுதன் என்பது குர்ஆன். அந்த குர்ஆனில் தான் நேர்வழி இருக்கு. உலகத்தில் குர்ஆனுக்கு ஈடாக எதுவுமே இல்லை. குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபுக்கும் ஒரு பார்வைக்கும் கண்ணுக்கும் குர்ஆனுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு. இந்த கனெக்ஷன் ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை பார்க்கும் ஆற்றலை நமக்கு நெருக்கி தருகின்றது. 5000 மைலுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நாம் ஏதாவது ஒரு வாகனத்திலேயோ அல்லது பிளேன்லேயோ ஏறி போகிறோம்டா, இந்த பிளேன் அங்கே சென்று அந்த ஊரை நமக்கு நெருக்கி கொண்டே இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு பிறகு நெருக்கி அங்கே இறக்கி விட்டோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம், வந்துட்டோம், அங்கே உள்ள வஸ்துவை பற்றி ஆனந்தம் அடைகிறோம். அதே போன்று குர்ஆனை நமது கண்களால் பார்ப்பது, நாவுகளால் ஓதுவது, அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி அடைந்து நெருக்கி நெருக்கத்தில் கொண்டு வைக்கக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் அங்கே சொல்கிறான். ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி, என்னிடத்திலிருந்து வந்தது ஹுதன், நேர்வழிந்த குர்ஆன். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியான குர்ஆனை யார் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா யதில்லு, ஒரு காலமும் அவர்களை எவனாலும் வழிகெடுக்க முடியாது. ஷைத்தான் கூட பயந்துருவான், இவன்கிட்ட போனான்டா குர்ஆன் இருக்கு. மிகப்பெரிய பவர்ஃபுல் அல்லாஹ்வுடைய கலாம். எனவே வலா யஷ்கா, அவருடைய வாழ்வில் தரித்திரியம் என்பது இனி கடைசி வரை மகிஷர் வரை வந்து சேராது, வராது, அண்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய கேரண்டி தர்றான் சூரத்து தாஹாவில், ரசூலுல்லாஹ் பற்றி போலக்கூடிய அந்த சூறாவில். அப்போ இவ்வளோ பெரிய கேரண்டி கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் எப்படி அடையணும், எப்படி
அமல்களை செய்தால் அல்லாஹ்வை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிகளை நாம் எப்படி ஒரு தீர்க்கமாக பற்றி பிடிக்க முடியும்? இதை நாம் பார்ப்பது நம்மின் மீது கடமையா இல்லையா? இதை ஏன் இன்னைக்கு நாம் தவற விட்டுக்கிட்டு இருக்கோம்? இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு சில பேர் சொல்கிறத கேட்குறோம், நஷ்டமாக இருக்குது, மதிப்பில்லை, காஃபிர் கேவலமாக பேசுகிறான். ஏன் பேசுகிறான்? அதுக்கு காரணங்கள் யார்? நாம் தானே என்று யாரும் உணர்வது கிடையாது. பாங்கு சொன்னால் டீ கடையில் இருக்கான், பாங்கு சொன்னால் வியாபார கடையில் இருக்கான், பாங்கு சொன்னால் வண்டி எடுத்துட்டு அப்போ தான் வெளியில் போகிறான், பாங்கு சொல்லி முடிச்சாச்சு பள்ளிக்கு வர்றதில்லை, வீட்டில் இருக்கான். பெண்களுக்கு ஏன் தரித்திரியம் வருது? கஷ்டங்கள், பொருளாதாரங்கள், வீட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பத்தலை. 3 காரணம். ஒன்று, பாங்கு சொன்னால் டிவியை நூக்கிறதே கிடையாது. 2வது, தொழுகை நேரத்தில் அந்த உரிய நிலைகளில் தொழுவது கிடையாது பாங்கு சொன்ன பிறகு பெண்கள் வீட்டில். 3வது, குர்ஆன் ஷரீஃபை எடுத்து குறிப்பான சூறாக்களையும் அந்த ஜுஸுக்களையும் ஓதுவது என்பதே கிடையாது. 30 ஜுஸு கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி தேதி 1, 1 ஜுஸு முடி, 2 ஜுஸு முடி. 30ஆம் தேதி வரும்போது ஒரு குர்ஆன் ஹத்தம் செய்யணும். ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத் நான் இன்றைக்கி தான் முத குர்ஆன் முடிச்சிருக்கேன், அல்லாஹ்வுக்கு அனுப்பலாமான்னு இருக்கேன்டார். ஏங்க என்ன? சவாப் என்பது மரணிக்கின்ற பிறகு ஏற்பப்படுகின்ற மனிதனுக்கு தான் தேவை. படைச்சதே அல்லாஹ் தான், கொடுப்பதும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு எதுக்கு குர்ஆன் அனுப்புகிறீங்க? இல்லை, நிறைய பேர் சொல்கிறவங்களெல்லாம் ரொம்ப அறிவாளிகளில் முத்திய முட்டாள்கள். எனக்கு விளங்கலேண்டார். ஆமாங்க, மிகப்பெரிய அறிவாளிகளில் முத்திய முட்டாள்கள் தான் அப்படி சொல்லுவான்ட. திருப்பி விளங்கலேண்டார். படைத்தது நம்மளை அல்லாஹ், குர்ஆனை படைத்தது கொடுத்தது அல்லாஹ், அமல் செய்ய வைத்தது அல்லாஹ், நம்மை சொர்க்கத்தில் பார்த்து ரசிப்பது அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கே எதுக்கு ஒரு பேச்சு? ஒருத்தர் லெட்ரு போட்டால் நம்ம செய்தி அறிகிற லெட்டரை பத்திரமா வச்சுக்கிடுவோம். அந்த லெட்டரை என்னைக்காவது பார்க்கும்போது நம்ம நண்பர் அனுப்புகிறான்னு நினைப்போம். அப்போ அல்லாஹ் தன்னுடைய ஹல்குக்கு, படைப்புக்கு அனுப்பிய இந்த குர்ஆனை அல்லாஹ்வுக்கே ரிட்டர்ன் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது யா அல்லாஹ் உன்னுடைய கலாமை ஓதிட்டேன், தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நபிமார்களுக்கும் அஹ்ல பைத்துகளுக்கும் அஸ்வாஸில் முத்தஹராத் பரிசுத்தமான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாகிய தாயாகிய எங்களுடைய தாய்மார்களுக்கும், உலகத்தின் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ரசூலுல்லாஹ் வரைக்கும், பிறகு எங்களுடைய உலக தாய் தந்தையர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஃமின்களுக்கும் முஃமினாத்துகளுக்கும் உஸ்தாதுகளுக்கும், முழு உலக சமுதாயத்தில் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் மரணித்து மூளை முடுக்கிலே அடங்கியிருக்காங்களோ அனைவருக்கும் இந்த குர்ஆனுடைய சவாபை எத்திவை. என்னங்க ஓதி இருக்கிறது ஒரு குர்ஆன் தான், இம்புட்டு உலகத்துக்கு அனுப்ப சொல்கிறீங்க? அனுப்புடா, நீ நன்மை தர்றது அல்ல. அப்படி செஞ்சுட்டு ஓதிட்டா இந்த நியத்தின்படி முழு உலகத்திலையும் பல்வேறான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல ஒருத்தருக்கும் ஒரு குர்ஆன். அப்போ 100 கோடி குர்ஆனுடைய நன்மை ஒரு உதாரணத்துக்கு உனக்கு கிடைக்கும். நீ முடித்தது ஒரு குர்ஆன் தான், ஆனால் 100 கோடி குர்ஆன் ஓதிய நன்மை எல்லா மக்களுக்கும் கிடைச்சிச்சே. அப்படி நீ ஈமானோட அனுப்பியதனால் அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை தர்றான். இதுக்கு என்னடா ஆதாரம்டாக்க, நான் சொல்லக்கூடிய நம்ம தான்டா ஆதாரம். ஒன்றை விளங்கிக்கிங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம்னு கேட்டு மக்களை மடக்கி எப்போ பார்த்தாலும் வேட்டுக்குள்ளே கையை விட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, டவுசருக்குள்ளே ஆதாரத்தை கேட்டு. இப்பேற்பட்டவனுக்கு ஆதாரமே, இவன் பிறந்ததே வேஸ்ட்டு, அதுதான் ஆதாரம். அவன் பிறந்ததே வேஸ்ட்டு, அதுதான் ஆதாரம். உண்மையான ஆதார நிலை, நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நான் முஸ்லீமுக்கு போகக்கூடாது, நாம் முஸ்லீமுக்கு தான் வரணும். அப்படி வந்து விட்டால் விளங்கும், சத்தியத்தில் மிகப்பெரிய ஒளி இருக்குது. அது அல்லாஹ் அர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். எதுக்குடா ஆதாரம்?
மனித சமூகத்தை சீண்டி அடக்கி தன்னை உயர்த்தி வாழ்வதற்குத்தான் ஆதாரம் கேட்பான். கோழி கொக்கரிக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? ஒன்று பெட்ட கோழியை கூப்பிடும். பெட்ட கோழி கொக்கரிச்சிச்சுன்னா குண்டியில் முட்டை போடும். அப்படி இல்லை மக்கள் கூப்பிட்றாங்க பா பா அப்படின்னு சொன்னால் சட்டிக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஆதாரம். அப்போ மனிதனின் நிர்மூடத்தனமான கெட்ட குணத்தை கொண்டு மக்களை வழிகெடுப்பதற்கு இது ஒரு நவீன தூண்டில் முள். இவன் மூலமாக ஷைத்தான் செயல்படுறான். அதை நாம் எப்படி தற்காத்து கொள்வது? அதான் சொல்லிட்டான்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். போது அதில் உனக்கு விளக்கம் இருக்கேன் எல்லாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை அறிந்து செயல்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் இந்த குர்ஆனின் சிந்தனையின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பதுடன் நாம் அனுதினமும் அயராது குர்ஆனை குறைந்தது ஒரு ஜுஸு ஓதுவதற்கும், காலை மதியம் மக்ரிபிற்கு பிறகு குறிப்பு சூறாக்களை ஓதி துஆ கேட்பதற்கும் தவறாமல் கவனம் செலுத்தி நல்ல அமல் செய்ய வேண்டும். வாமிலு சாலிஹாத்து செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பதுடன் உண்மை இஸ்லாமிய சமூகமாக நம்மை ஆக்கி அதன் அடிப்படையில் நாம் வெற்றி காணும் அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.